பாவக பலன்கள் அப்படிங்கிறதுல 8ஆம் பாவாதிபதி இருந்த 12 பாவகங்களில் நின்னால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். 8ஆம் பாவகம் அப்படின்னாவே எதிர்பாராத வருமானம், பெரும் சொத்து, அப்புறம் எல்ஐசி இதில் வேலையில் இருக்கிறவங்களது இதெல்லாம் 8ஆம் பாவகம் இயங்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ பொருளாதாரம், அதுக்கு பூமிக்கு இடையில் இருக்கிற பொருட்கள் சேர்க்கை, இது எல்லாமே, அதாவது புதையல்னு சொல்லக்கூடியது, இதெல்லாமே 8ஆம் பாவகம் சொல்லும். அது கூடயே பார்த்திங்கன்னா ஆயில், பிணி எல்லாத்தையுமே சொல்லும். 6-8 பாவகங்கள் தொடர்பில் இருந்தால் அந்த பிணி வந்து 6ஆம் பாவகம் வந்து டெம்பரவரி டிசீஸு, 8ஆம் பாவகம்ங்கிறது பர்மனன்ட் டிசீஸு, க்ரானிக் டிசீஸ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடியது 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது சொல்லலாம். 2-7 மாரகஸ்தானம், அதிபதி திசை 7ஆம் அதிபதி திசை 8ஆம் அதிபதியுடன் சம்பந்தப்படுதல், 8ஆம் அதிபதி திசையுடன் மாரகாதிபதி புத்தி வரும் பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்டம், 8ஆம் அதிபதி திசை ரேஸு, கேம்பிளிங், ஷேர் மார்க்கெட் இதில் எல்லாமும் எடுத்து கொடுத்துரும். உழைக்காமல் வர வருமானங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஷேர்ஸ் கூட இதில் சேர்த்திக்கலாம். 8ஆம் அதிபதி பலமாக இருந்தால் நல்ல மனைவியால் நல்ல லாபம். ஏன்னா 7க்கு 2 8ஆம் அதிபதி பலமாக இருந்தால் மனைவியால் சம்பாத்தியம் உண்டு, திருமணத்துக்கு அப்புறம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். சர்ஜரிஸ், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிற சர்ஜரிஸ், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸு இதெல்லாமும் 8ஆம் இடத்துலேருந்து சொல்லலாம். ஏவல், பின்னி, சூனியம் இதெல்லாமும் வந்து 8ஆம் இடத்துலேருந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம். லக்னத்துக்கு போய் உக்காந்தா 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அதிக கடன், நஷ்டம், உடல் ஆரோக்கியம் குறைபாடு, லக்னாதிபதி கெடுதல் இதெல்லாமே எடுத்து கொடுத்துரும். மீன லக்னம், சுக்கிரன் 1ல் ஆட்சி உச்சம். ஸோ 8ஆம் அதிபதி அப்படிங்கும்போது அதை வந்து பார்த்து தான் கொடுக்கணும். துலா லக்னம், சுக்கிரன் 1ல் ஆட்சி, மேஷ லக்னம், தென் செவ்வாய் 1ல் ஆட்சி. ஸோ இதை வந்து நம்ம பார்க்கணும். அடுத்தது 8ஆம் அதிபதி 2க்கு போனால் கண் பார்வையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், பல் சார்ந்த பிரச்சனைகள், மருத்துவங்கள் அதெல்லாம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் திருப்தி இருக்காது இவங்களுக்கு. 2ல் இருந்தால் ஏழை பார்க்கறதுனால தன் வீட்டை பார்ப்பார் அப்படிங்கிற விஷயத்தில் 2லேருந்து 8ஓட தொடர்பில் வரும். அப்போ 6, 8, 12ல் வந்து மறைஞ்சால் கெடுபலன்கள் நடக்காது. இல்லைன்னா கொஞ்சம் கெடுபலன்கள் 8ஆம் அதிபதி எங்கே இருந்தாலும் அது கொடுக்கக்கூடியது தான். அந்த பாவக ரீதியான காரகத்துவங்களில் கொடுக்கக்கூடியது தான் அப்படிங்கிறத சொல்லலாம். 3ஆம் இடத்துக்கு போனால் உடல் வலிமை குறைவு, தைரியம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், சகோதரத்தில் குறைவாக இருக்கும், பயம் இருக்கும், அவங்களுக்கு மனவேதனை ஏற்படும். அதாவது கூட வந்து 6, 8, 12 அதிபதிகள் சேரும்போது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். சுவர்களோட சேர்க்கை பார்வை வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு. ரிஷபத்திற்கு குரு 3ல் உச்சம், மீனத்துக்கு சுக்கிரன் 3ல் ஆட்சி, கன்னிக்கு செவ்வாய் 3ல் ஆட்சி அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கும். 8ஆம் அதிபதி 4க்கு போனால் அப்படின்னு பார்த்தோன்னா மன நிம்மதி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். தாயாரோட உடல்நிலை பாதிப்பு இருக்கும். வண்டி வாகனம் இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறத சொல்லலாம். கால்நடைகளுக்கு வந்து நோய் வரும். அதாவது இப்போ வளர்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு, கோழி, தனை, மாடு, பசு இதெல்லாம் வந்து கொஞ்சம் 10ஆம் இடத்தையும் பார்த்து தொழில் பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து நம்ம பலன் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லலாம். கடகத்துக்கு சனி 4ல் உச்சம், மகரத்துக்கு சூரியன் 4ல் உச்சம், மேஷத்துக்கு செவ்வாய் 4ல் நீசம். 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் குழந்தைகளுக்கு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு, கெட்ட பெயர், கருத்து வேறுபாடு, ஆரோக்கிய குறைவு எல்லாமே கொடுக்கக்கூடியது. 5ஆம் அதிபதி சேர்ந்தால் பாதிப்பு வந்து கொஞ்சம் இருக்காது, புத்திர இழப்பு ஏற்படும், தென் நரம்பு சம்பந்தமான நோய்கள் இதெல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுலேயும் ராகுக்கு இது தொடர்பில் இருந்தால் இன்னும் கஷ்டம். லக்ன சுவர்கள் பார்க்கும்போது தொடர்பில் இருக்கும்போது இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் மாறி பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத சொல்லலாம். மிதனத்துக்கு சனி 5ல் உச்சம், தென் கன்னிக்கு செவ்வாய் 5ல் உச்சம், கும்பத்துக்கு புதன் 5ல் ஆட்சி, விருச்சகத்துக்கு புதன் 5ல் நீசம், சிம்மத்துக்கு குரு 5ல் ஆட்சி அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். தென் 8ஆம் அதிபதி 6ல் அப்படிங்கும்போது நல்ல பொருள் புகழ் சேர்ப்பார். 6, 8 சேர்ந்தால் செல்வம். அதான் நம்ம சொன்னோம்ல, விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகம். ஆயுள்
ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கணும். காவல்துறை, நீதித்துறையில் வந்து இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். 8ஆம் அதிபதி 7 அப்படிங்கும்போது ஆயுள் பங்கம், மனைவிக்கு நோய், வெளிநாடு வேலை, திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி கொஞ்சம் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். 7 8 பாவகங்கள் வந்து வெளிநாடு சார்ந்த பாவகங்கள், வெளிநாடு வேலைகளை கொடுக்கக்கூடிய பாவகங்கள் அப்படிங்கும்போது எல்லாமே இந்த நெகட்டிவ் பலன் வர்றதுக்கும் அந்த கிரகங்களோட தசாபுத்திகள் வரணும், அப்போ தான் நடக்கும். உடனே 6க்கு போயிட்டா என்ன பண்ணுறது, 8க்கு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு யாரும் யோசிக்க வேண்டாம். அந்த கிரகங்களோட தசாபுத்தியும் வந்து இந்த மாதிரி ஒரு பாவகத்தில் போய் உட்கார்ந்தால் தான் அதனோட பாதிப்புகளை கொடுக்கும். 8ஆம் அதிபதி 8ல் இருந்தால் ஆட்சி அஸ்தங்கம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நல்ல ஆயுள் கிடைக்கும், மகிழ்ச்சி, முன்னேற்றம், சொத்து சுகம், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். அதாவது தந்தைக்கு மட்டும் கொஞ்சம் எதிர்மறையான பலனாக இருக்கும். அதுவும் அந்த தசாபதி காலங்களில் தான் வரும். 8ஆம் அதிபதி 9க்கு அப்படிங்கும்போது ஆன்மீக நம்பிக்கை உங்களுக்கு இருக்காது. சொத்து, ஒருத்தரோட சொத்தை வந்து கவரணும்னு நினைக்கிறவங்க, தந்தைக்கு வந்து சொத்து இருக்காது. சுபர் சேர்க்கை பார்வை பெற்றால் நல்லது. 6 8 12 அதிபதிகள் 9ல் இருக்கும்போது ஒரு சில கெடுதல்கள் நடந்தே தீரும். அதை பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணும். மிதுனத்துக்கு வந்து சனி 9ல் ஆட்சி, ரிஷபத்துக்கு குரு 9ல் நீசம். 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு சென்றால் தொழில் முன்னேற்றம் கிடைக்காது. தடை தாமதம் நடைபெறும். தொல்பெருந்துறை, சுரங்கம், வேலை, இன்சூரன்ஸ் சார்ந்த இடம் 3ஐயும் வந்து முன்னேற்றம், அரசு தண்டனை இதெல்லாமே இருக்கும். 2ஆம் அதிபதி சேர்ந்து இருந்தால் கடன் ஏற்படும். இது வந்து சுபர்களோட தொடர்பு இருக்கும்போது இதுக்கு நெகட்டிவான பலன் மறைஞ்சி பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துரும். இதெல்லாம் வந்து மேசத்துக்கு பொருந்தாது. மேசத்துக்கு செவ்வாய் 10ல் உச்சம். ஏன்னா 8ஆம் அதிபதி லக்னாதிபதி எல்லாம் சேர்ந்து 10ல் உச்சம். கடகத்துக்கு சனி 10ல் நீசம். மகரத்துக்கு சூரியன் 10ல் நீசம். நண்பர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போனால் நண்பர்களுக்கு தொந்தரவு, மூத்த சகோதர கஷ்டம், மூத்தவர் நேர்மையற்றவர், கடன் ஏற்படும். 8 11 சேர்ந்தால் கெடுபலன்கள் நடக்கும். விருச்சகத்துக்கு வந்து புதன் 11ல் ஆட்சி, ரிஷபத்துக்கு வந்து குரு 11ல் ஆட்சி, மிதுனத்துக்கு சனி 11ல் நீசம், கன்னிக்கு செவ்வாய் 11ல் நீசம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது இவங்களை இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தன் சம்பாதிக்கிற பொருட்கள்லாம் வந்து மனைவிக்கிட்டேயோ கணவன்கிட்டேயோ எப்படி இருக்கோ ஆப்போசிட் ஸ்போஸ்கிட்ட கொடுத்து அதை சேவிங்ஸாக பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே வந்து சரலக்னங்களுக்கு இது வந்து கொஞ்சம் செயல்படாது. 8ஆம் அதிபதி போய் 11ல் உட்காரும்போது என்னென்னா கெடுபாவாதிபதி போய் பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது அது ஒரு பாதி 50% நல்ல விஷயத்த செஞ்சுட்டு போயிடும். 8ஆம் அதிபதி 12ல் இருந்தால் ஆயில் பற்றி கொஞ்சம் பார்த்துக்கணும், சனியும் பார்த்துக்கணும். மற்றது அதை வச்சு தான் யோசித்து பலன் சொல்லணும். சுபர் சேர்க்கை பார்வைங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக எடுத்து கொடுக்கும். சிம்மத்துக்கு குரு 12ல் உச்சம், துலாமுக்கு சுக்கிரன் 12ல் நீசம், தனுசுக்கு சந்திரன் 12ல் நீசம். இப்போ 8ஆம் அதிபதியை பற்றி ஓரளவு ஒரு 50% வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.